நமஸ்காரம். நாம் பேச்சு வழக்கிலேயே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதே, தானே சரியாகத்தான் நடக்கும், இது சமாதானம் கூறும்போது என்ன பெரிதாக நடந்துவிடப் போகிறது? நடப்பது நடக்கட்டும். இது சேலஞ்சிங்காக எதிர்த்து பேசும்போது என்ன நடந்தாலும் நல்லதுக்குத்தானே நடக்கும். அப்படித்தானே உலகமே இயங்குகிறது. தானே நல்லது நடக்கும். இது பாசிட்டிவாக பேசும்போது. இந்த தானே நடப்பது நடக்கும், என்ன நடக்குமோ அது நடக்கும், நல்லதே நடக்கும், இதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே, எந்த எதிர்பார்ப்பில் இப்படி பேசுகிறோம்? தானே நடக்கும் என்றால் என்னது? அப்ப உலகம் தானே இயங்குகிறது. அது வெறும் பூமி சுற்றுவது மட்டுமல்ல, நானும் நீங்களும் பேசுவதோ, இதோ என் பணி நான் பேசிக்கொண்டிருப்பதோ நீங்கள் கேட்பதோ, இது எல்லாமே தானே நடக்கிறது. இதில் எனக்கும் பங்கில்லை, உங்களுக்கும் பங்கில்லையா? நாம வேலை செய்ய வேண்டாமா? நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாமல் நாமே இயங்கிக் கொண்டிருப்போமா? பின் எந்த அர்த்தத்தில் கண்டிப்பா நல்லதே நடக்கும், அது தானே நடக்கப் போகிறது, நடந்துதானே தீரும், இதெல்லாம் நம்ம வசத்தில் இல்லாமல் நம் விஷயங்கள் நடப்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓரளவு உண்மை. என்ன உண்மை என்றால், இது எப்படி போய் முடிய போகிறதுன்னு நமக்கு தெரியாது. அதுவரை உண்மை. எங்கேயோ நடந்து கொண்டிருந்தேன், தலையில் நங்கென்று இடுத்திக் கொள்ளுகிறேன். அப்போது இடித்துக்கொள்ளப் போகிறேன் எனக்கு தெரியுமா? தெரிந்தால் இடித்துக் கொள்ளுவேனா? இல்லை. அப்போது தானே எடுத்துக்கொண்டு விட்டேன். அந்த அபிப்பிராயத்தில் நம்மை அறியாமல் நடந்திருக்கிறபடியால் அது தானே நடக்கிறது. சரி, நல்ல வேளை இடித்துக்கொண்டு ரத்தங்கத்தம் வந்து மண்டை கிழியாமல் இருந்தது, தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போயிட்டு, அதுவும் நான் மெதுவாக இடித்துக் கொண்டேன், அதனால் அடிபடவில்லை, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். நன்றாக பட்டிருக்கவே வேண்டும், நல்ல வேளை படவில்லை, வேளை பேரிலே வைத்து விடுவோம். ஏதோ கெட்ட வேளை, இல்லைன்னா பட்டு இருக்குமா? மறுபடியும் வேளை. ஒன்று தானே நடக்கும்னு சொல்லுகிறோம், இல்லை என்றால் அது அந்த வேளை நடந்துதானே தீரும் என்று சொல்லுவோம். மிஞ்சி தள்ளி போனால் கர்மம், ஆகவே நடந்தது. இந்த மூன்றாவது இன்னும் சரி. ஏனால் தானே நடக்கும் தானே நடக்கும்னு காரணத்தையே சொல்லாமல் விட்டு விட்டால் அப்ப பரீட்சைக்கு படிப்பதும் அதே மாதிரி ஆகிவிடும். எதற்கு படிக்க வேண்டும்? தானே மார்க் என்ன வர வேண்டுமோ அதானே வரப்போகிறது என்று முடித்து விடுவார்கள். அந்த தானே என்பது ரொம்ப சரியில்லை. ஒன்று என்னால் நடக்கிறதுன்னு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இறைவனால் நடத்தி வைக்கப்படுகிறது என்று பொறுப்பை அவர் தலையில் கட்ட வேண்டும். ரெண்டும் இல்லாமல் தானேன்னு சொல்லிவிட்டால் பொறுப்பு துரத்தல், இவ்வளவுதான் தீரும். அது எப்படி தானே ஒன்று நடந்துவிடும்? இல்ல, இந்த லோகத்தில் இருக்கிறோம், எல்லாமே தானே இயங்குகிறது. யாரான இப்ப பூமியை பிடிச்சு சுத்தியா விடுகிறார்கள், அது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி கொண்டே இருக்கிறது. யாராவது பெரிய கையை வைத்துக் கொண்டு சுத்தி விட்டார்களா? அது என்றிலிருந்தோ சுத்தி கொண்டு இருக்கிறது. புவியீர்ப்பு சக்தி, சோலார், அந்த மொத்த கேலக்சிக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோமோ, அந்த 9 கிரகங்களுக்குள்ள எப்படி எது இழுப்பது தெரிகிறதோ, அது எவ்வளவோ சயின்ஸ் இருக்கும், அதன்படிக்கு சுற்றி கொண்டிருக்கிறது. யார் அவ்வளவு பெரிய பூமியை சுத்தி விடுவது? ஆகவே இது அங்கிருந்து தொடங்கி தானே இயங்குங்கிறத எளிதில் முடித்து விடுவோம். அது தானே இயங்க முடியுமா? அப்படி என்றால் எந்த பொறுப்பும் நாம் எடுத்துக்கொள்ளவே வேண்டாமே.
அதனால் ஒன்று நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது இறைவனிடத்தில் விட வேண்டும். அவரிடத்தில் விடுவதை காட்டிலும் எனக்காக என்னால் தான் இது நடக்கிறது, என்னை பொறுத்தவரை என்ன என் வாழ்க்கையில் நடக்குமோ அதற்கு ஏதோ விதத்தில் நான் காரணமாக இருப்பேன். நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் காரணமாக இருப்பார்கள். அதை இயக்குபவர் பகவானாக இருக்கலாம். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் தானே நடக்கும் என்று சொல்வதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். தானே என்பதை விட, நடக்கும் என்பதை விட, நடத்துகிறேன், நடத்துகிறார். நாம சரியான முயற்சி எடுத்தோம் என்றால் அது ஒழுங்காத்தானே நடக்கும். இது இப்படியேதான் நான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லவில்லை. ஆனால் நினைவாவது கொஞ்சம் அந்த பொறுப்போட சேர்த்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அது யார் தலையிலோ வைத்துவிட்டு சுலபமாக வாழ்ந்து விடுவோம், நம்ம பொறுப்பே இல்லாமல் போய்விடும். தானே நடக்கும் என்பதை நம்ம முயற்சியால் நடக்கும், நமக்கு கிடைத்த அருளால் நடக்கும், கடவுள் நடத்துவார், என் முயற்சி நடத்தும், இதோடு சற்று சேர்த்து பார்த்துக் கொள்வதுதான் நலம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.